இதுதான் வந்து இந்த கண்ணில் இருக்கிற நம்ம இந்த 5 முக்கியமான வர்மா பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். அடுத்தது வந்து கபாலபதி. கபாலபதினா என்னன்னு தெரியுங்களா? கபாலபதி எதுக்கு செய்கிற பயிற்சிங்க? அது மூளையில் இருக்க மூளை செல்களுக்காக செய்யக்கூடிய பயிற்சி. கபாலம்னா மண்டை ஓடு, பதினா என்ன சொல்லுவாங்க? பதினா ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா கணவர்னு சொல்லுவாங்க. பதி இறைவன்னு சொல்லலாம். பதினா என்னென்னா ஒளிர்தல் அல்லது மிளிர்தல்னு அர்த்தம். சுத்த தமிழ் வார்த்தை அதுக்கு. ஒளிர்தல் அல்லது மிளிர்தல் அர்த்தம். எதை ஒளிர எதை மிளிர செய்யணும்னா நம்ம மூளை செல்களை ஒளிர மிளிர செய்வதற்கான பயிற்சி. நம்ம உடம்புல 6000 கோடி செல்கள் இருக்குது. அதில் 4000 கோடி செல்கள் உடல் செல்கள், 1800 கோடி செல்கள் எதுங்க? மூளை செல்கள். உடல் செல்கள் உதிர்ந்துடும், தினம் டெட் செல்ஸ் உதிர்ந்துடும், புதுசாக உருவாகிடும். மூளை செல்கள் உதிர்ந்தா உருவாகாது. அதனால தான் நமக்கு வயசான என்ன வருதுங்கம்மா? ஞாபகம் மருதி வருது. அப்போ இருக்கிற செல்கள் நம்ம தக்க வச்சுக்கணும். அதை நல்லா ரீஜென்ரேட் பண்ணி நல்லா ஒளிர செய்து பிரைட்னிங் அண்ட் லைட்னிங்காக வச்சுக்கிறதுக்கான ஒரு அற்புதமான பயிற்சி தான் கபாலபதி. கபாலபதி நம்ம மூளை செல்கள் ஒளிர்வதற்கு மட்டும் செய்யலை, நம்ம சுவாசிக்கிறோம். காத்தால் பார்த்தோம், நிறைய காற்று உள்ளே போகுது, வளிமண்டலத்தில் இருக்க காற்றை சுவாசிக்கிறோம். சுவாசிக்கும் போது இந்த இடத்துல 2 ஃபில்டர் இருக்குது. சைனஸ் ஃபில்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சளி இருந்தால் இங்கே டியூப் போட்டு எடுப்பாங்க. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க தெரியும். இந்த இடத்துல 2 ஃபில்டர் இருக்குது. இந்த ஃபில்டர் என்ன பண்ணோம்? வெளியிலேருந்து உள்ளே வர காற்றை அங்கேயே ஃபில்டர் பண்ணி தான் உள்ளே அனுப்புது. ஃபில்டர் பண்ணி உள்ளே அனுப்புது இல்லைங்களா? உள்ளே போகும்போது அது கூட டஸ்ட்டு போகும். இப்போ நான் இந்த சேரை தொடச்சிட்டேன்னு சொல்கிறேன். இப்போ இந்த டேபிள் தொடச்சிட்டாங்க ஐயா, நேற்று ஃபங்க்ஷன், இன்றைக்கி மன்றவங்க இருக்குது, கிளாஸ் இருக்குதுன்னு தொடச்சாலும் கூட திரும்ப இன்றைக்கி வந்து நல்லா அழுத்தி பார்த்தா கையில் என்ன வருங்க? டஸ்ட்டு தெரியல, மைனூட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் மூக்கு வழியாக என்னாகும்? போய் லங்ஸில் சேரும். இந்த ஃபில்டரை தாண்டி உள்ளே போகுது, பிரெயினுக்கும் போகுது, லங்ஸுக்கும் போகுது. லங்ஸில் போய் சேர்ந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, லங்ஸில் இருக்க நீரோடு அது சேரும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே மீறும்போது அதுதான் சளியாக வெளியில் வருது. சளின்றது உள்ளே உருவாவது இல்லை, வெளியிலேருந்து போகிற டஸ்ட்டு லங்ஸில் இருக்க தண்ணி கூட சேர்ந்து சளியாக வெளியில் வருது. அவ்வளோதான். அதை வெளியில் தள்ளுறான் இறைவன். ஒரு அளவுக்கு மேலே அது அதிகமாகும் போது மூக்கு வழியாக வெளியில் தட்டுறாங்க. நம்ம ரொம்ப புத்திசாலிங்க. பிள்ளைங்களுக்கு மூக்கில் கொஞ்சம் தண்ணி எட்டி பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்? உடனே மெடிசனை கொடுத்து அடைப்போம், லங்ஸுன்னாகும், வீசிங்க ஆரம்பிக்கும் குழந்தைங்களுக்கு. எது ஒன்றுமே இறைவன் பாருங்கள், எது அதிகமாக இருந்தாலும் வெளியில் தள்ளுவார். வெப்பம் அதிகமாக இருந்தால் ஜுரமாக நரம்புகளை விரிவடை செய்து வெளியில் தள்ளுறாரு. ஜீரணமாகாத பொருளாக இருந்தால் லூஸ் மோஷன் வாமிட்டிங்காக வெளியில் தள்ளுறாரு. 2 தடவை லூஸ் மோஷன் பண்ணணும், வாமிட்டை நம்ம அரெஸ்ட் பண்ணுவோம், லூஸ் மோஷனை அரெஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நம்ம மூக்கில் தண்ணி அதிகமானோன்னு மூக்கில் என்ன பண்ணுது? வெளியில் நமக்கு மூக்குன்னும் போதே நமக்கு அந்த சளினாலே மூக்கு குடைய ஆரம்பிக்கும். அப்போவே என்ன பண்ணோம்? ஒரு டவல் போட்டுட்டு இந்த கபாலபதி பண்ணிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. உள்ளே இருக்க டஸ்ட் என்ன பண்ணுறோம்? வெளியில் தள்ளிடுறோம். தண்ணி ஓவராக இருக்க தண்ணியை தள்ளிடுறோம். அப்புறம் லங்ஸுக்கு நமக்கு வந்து பிரச்சனை வரவே வராது. இந்த பயிற்சி நம்ம நல்லா செஞ்சோன்னா மூளை செல்கள் நல்லா ஒளிரும் மிளிரணும். எப்படின்னா, காற்று உள்ளே வெளியில் வர பாதை எதுங்க? நம்மளை கேட்காம உள்ளே வெளியில் போகுது காற்று. 3 துவாரங்கள் வழி. எது வழியாக? வாய் வழியாக. இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது காற்று உள்ளே போகுது, வெளியில் வந்துட்டு இருக்குது. மூக்கு வழியாக உள்ளே போகுது, வெளியில் வருது. ஆசனமாக இருக்குது பார்த்தீங்களா? மலை வாய் வழியாகவும் காற்று உள்ளே போகுது, வெளியில் வரும். இப்போ இந்த 3 இடத்த நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த கபாலபதியில் மூலபந்தம் பண்ணிக்கிறோம். வாயை டைட்டாக முடிக்கிறோம், மூக்கில் மட்டும் என்ன பண்ணுறோம்? அடிக்கிறோம். ஒரு சிலர் பண்ணுறதை பார்க்கும்போது பயமாகவே இருக்கும். மூக்கே கழண்டு கீழே விழுந்துற மாதிரி இப்படியெல்லாம் மூக்கை திருப்புவாங்க. திருப்பவே கூடாது. மூக்கில் இந்த இடம் பாருங்கள், இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து அழகுக்காக இருக்குது. இது இல்லாமல் கூட நிறைய பேர் பிறந்திருக்காங்க பார்த்தீங்களா? குறை பிரசவத்தில் பிறந்தவங்களுக்கும் தெரியும். இந்த இடத்த அடைச்சிங்கனாலே காற்று உள்ளே போகாது. இதுக்கு பேர் கண்ணாடி காலம்னு பேர். வர்மத்தில் கண்ணாடி போட்டால் நோஸ் பேட் வந்து உட்காருதா? இந்த இடத்துல இந்த இடம் நோஸ் பேட் உட்கார இடம் கண்ணாடி காலம். இந்த இடம் மின்வெட்டு வர்மம்னு பேர். இந்த ஃபில்டர் சரியாக வேலை செய்யாமல் அப்படியே அடைச்சி ஃபில்டர் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வயசானா என்ன ஆகுனா, நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆனால் ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு வயசாக ஸ்மெல்லு தெரியலம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கெட்ட ஸ்மெல்லும் தெரியாது, நல்ல எதனாலங்க? இந்த ஃபில்டர் போயிடும் அவங்களுக்கு. அப்போ அந்த ஃபில்டரையும் ஸ்டிமுலேட் பண்ணணும், காற்றுல உள்ளுக்குள்ளே இருக்க டஸ்ட்டையும் வெளியில் எடுக்கணும். அதான் நோக்கம். அப்போ இந்த கை லெஃப்ட் கை வந்து எதுக்குன்னா டஸ்ட்டு, இப்படி டஸ்ட்டு வருது மூக்கில் இருந்து, அதை எடுக்கிறதுக்கு. நீங்கள் ரைட்டில் பண்ணிகிட்டே இருப்பீங்க, யாராவது ஏதாவது கூப்பிட்டு டக்குன்னு போய் பொருள் எடுக்கக்கூடாது இல்லையா? அதனால் பாருங்கள், சாமிஜி ரைட்டு கை முட்டி மேலே, லெஃப்ட் கை இங்கே வச்சுட்டு என்ன பண்ணுறோம்? நம்ம கபாலபதி அடிக்கிறோம். இந்த அடிக்கிற ப்ரெஷர் ஒரே ஈவனாக இருக்கும். இதில் பிரச்சனை என்னென்னா, நிறைய பேரால் 10 பண்ணவே முடியாது. 10 ஒரு ரெஸ்ட்டு, 10 ஒரு ரெஸ்ட்டு, 10 இவங்க 10 பண்ணலைன்னும் போதே என்ன சொல்லிவிடுவோம்? வேணாங்க பண்ணாதீங்க. உங்களால் ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணும்போது இங்கே ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 3 தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் எப்படி மன்றத்தில் ட்ரைனப் பண்ணுறோன்னா அதை 10 கொண்டு வருவோம், விட மாட்டோம். உங்களால் 3 பண்ண, நீங்கள் வாயை திறந்துடுங்க, அப்போ நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு பயன்படுத்திடுவோம். ஏன்னா வாயை திறந்து பண்ணால் காற்று உள்ளே போயிடும்,
குடல் இறக்கம் வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பயந்துட்டு நம்ம இல்லைங்க உங்களுக்கு வரலன்னா விட்டுருங்கன்னு விட சொல்லக்கூடாது. நீங்கள் 3 வந்தால் கூட போதும். வாயை நல்லா மூலபந்தம் பண்ணிக்கிட்டு வாயை கெட்டியாக முடிக்கிட்டு ரைட்டு லெஃப்ட்டு 3 பண்ணிவிட்டு ஒரு செட்டு 3 ஒரு செட்டாக கணக்கு வச்சுக்க சொல்லுங்கள். ஒரு ரெஸ்ட்டு கொடுங்க, திரும்ப 3 திரும்ப ஒரு 3 ஒரு ரெஸ்ட், அந்த மாதிரி 3 செட்டு பண்ணிவிட்டு ஒரு 3 நாளைக்கு 3 பண்ணணும். அடுத்த 3 நாளைக்கு 4 ஆக்கணும். அடுத்த 3 நாளைக்கு 5 ஆக்கணும். இப்படி தான் 10க்கு கொண்டு போகணும். இந்த மாதிரி நல்லா கபாலபதி பண்ணிட்டோன்னா தொடர் தும்மல், காலங்காத்தால் எழுந்தோன்னு தும்பிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்களா. ஏன்னா சைனஸ் ஃபில்டர் அடிச்சுக்குது. நீங்கள் தூங்கும்போது சுவாசம் உள்ளே போது வருது இல்லையா, அப்போ மூக்கை அடைச்சிக்கும். இன்னொன்று, நம்ம உடம்புல ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பம் இருக்குது. நீங்கள் மார்னிங் எழுந்து வெளியில் போன உடனே என்ன நடக்குதுன்றது சொல்கிறோம். வெளியில் இருக்க டெம்பரேச்சரோட உங்கள் டெம்பரேச்சர் என்ன இருக்குது, கம்மியாக இருந்தது. நான் உங்களால் என்ன பண்ண முடியல, அதை அட்ஜஸ்ட் பண்ணுது மூக்கில் இருக்க சைனஸ் ஃபில்டர்ஸ். அதனால தான் தும்மல் வருது. ஆனால் தும்மலை ஒரு பெரிய குறையாக சொல்லுவோம். இல்லைங்க, எனக்கு உங்கள் சைனஸ் ஃபில்டரில் பாதிப்பு இருக்கிறதால உங்கள் டெம்பரேச்சருக்கு அவுட் சைட் டெம்பரேச்சர் அது மேட்ச் பண்ணுது. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அதுக்கு தான் தும்மல் வருது. நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ தொடர் தும்மல் வருதுன்னு அதுக்கு ஒரு மாத்திரை வாங்கி போடுவோம். பயிற்சி பண்ண மாட்டோம். அதுக்கு ஒரு மாத்திரையை போட்டு அந்த சிஸ்டத்தையே கொலாப்ஸ் பண்ணுறோம். அது கரெக்டாக வேலை செய்யுது. ஏன்னா வெளியில் வந்தோன்னா அந்த சில்னஸ்ஸு இல்லை அது ஹீட் அதிகமாக இருந்ததுன்னா இந்த மூக்கு மேட்ச் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுதுங்க. அதுக்கு தான் தும்மல் வருது. அப்போது ஒவ்வாமைனால் வர தும்மல், மூச்சு பிரச்சனைங்க, எல்லா விதமான சளி சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புத பயிற்சி தான் நம்ம கபாலபதி பயிற்சி. இப்போ கபாலபதியை பற்றி இங்கே பாருங்கள், ஃபிகர்ஸ் இருக்குது உங்களுக்கு. ரைட். இப்போது இந்த வெப்பத்தை பற்றி பேசணும் இல்லையா. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஐயாவை பார்க்குறேன் அடுத்த வாரம், அப்படி கை கொடுக்குறேன், வாழ்க வளமுடன் ஐயான்னு. அவர் கை கொடுத்த உடனே நான் அவர்கிட்ட கேட்குறேன், இல்லைங்க உங்கள் கை இவ்வளோ சூடாக இருக்குது அப்படின்னு கேட்குறேன். உடனே அவர் என்ன சொல்லுவார், அது என் உடம்பு ஹீட் பாடி, சூடு உடம்பு அப்படின்னு சொல்லுவார்ல. அப்படி தானே நம்ம சொல்லுவோம். ஒருத்தர் கை தொட்டால் என் உடம்பு சில்லுன்னு இருந்தால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், என் உடம்பு குளிர்ச்சி உடம்பு அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. அது தவறு. நான் உங்களுக்கு கை கொடுக்குறேன், உங்கள் கை சூடாக இருந்ததுன்னா, வெளியில் சூடு தெரிஞ்சதுன்னா உங்கள் உடம்பு குளிர்ச்சி உடம்பு, வெளியில் குளிர்ச்சி தெரிஞ்சதுன்னா உங்கள் உடம்பு செய்வார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ நான் உங்களை கை தொடுறேன், இப்போ நான் உங்களை தொட்ட உடனே என்னங்க எவ்வளோ சூடு அண்டிங்கன்னா சூடு உடம்பு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா. அப்போ சூடு ஆக்சுவலாக என்ன உடம்பு, அது குளிர்ச்சி உடம்பு. நீங்கள் சூடு உடம்புன்னு நினச்சிட்டு என்ன சாப்பிடுவீங்க, குளிர்ச்சியே சாப்பிடுவீங்க. ஏற்கனவே என்ன உடம்பு உங்களுக்கு, குளிர்ச்சி உடம்பு. இன்னும் குளிர்ச்சி சேர்த்து சாப்பிட என்ன ஆகும், உங்களுக்கு சளி அதிகமாக தான் ஆகுமே தவிர உங்களுக்கு குறைவே குறையாது. உங்களுக்கு நீங்கள் வெளியில் எது தெரியுதோ அதுக்கு ஆப்போசிட்டு உள்ளுக்குள்ள, புரியுதா. அப்போ உங்களுக்கு குளிர்ச்சி உடம்பா இருக்கு, அப்போ சூட்டு உடம்பா இருக்கு. இப்போ சூட்டு உடம்புக்கு என்ன பண்ணணும், நீங்கள் நிறைய மோர், உணவு முறையிலேயே கொஞ்சம் குறைஞ்சிரும். புரியுதுங்களா. இந்த கபாலபதி உடல் உஷ்ணத்தை கண்ட்ரோல் பண்ணும். எப்படி இருந்தாலும் சரி, கபாலபதி ஒன்று. நாம் என்ன பண்ணுறோம், 3 வாசலையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கபாலபதி பயிற்சி இப்போது பண்ணுறோம். ஆசன வாயை க்ளோஸ் பண்ணிக்கிறோம், வாயை முடிக்கிறோம், மூக்கில் அவுட்டு மட்டும் தான் பண்ணுறோம். பண்ணுங்கய்யா. வயிறு அதிர்ந்து பார்த்தீங்களா. ஒரு கபாலபதி பண்ணும்போது அப்டமன் அதிரும், பேங்க்ரியாஸ் கிளாண்டும் அட்ரினல் கிளாண்டும் சுவாதிஷனமும் மணிப்பூரகமும் அதிரும். குறிப்பாக உடம்பெல்லாம் இப்படிலாம் ஆட்டி பண்ணக்கூடாது. வெறும் மூக்கு இப்படி மட்டும்தான் போகணும். இந்த கை மட்டும்தான் மாறணும், மூக்கு மாறல பாருங்கள். நான் பச்சமாக பண்ண பாருங்கள். இப்போ மூக்கு திரும்புதா, எங்கேயாவது திரும்பக்கூடாது, கை மட்டும்தான் அழுத்தணும். இந்த அழுத்தினாலே மூச்சு உள்ளே போகாது பாருங்க. நுரையீரலுக்கு, மூச்சு குழலுக்கு, மூளை பகுதிக்கு மூணு விஷயம் இங்க இதுல நடக்குது. மூணுத்துக்குமே ஆற்றல் நடக்குது. ஒன்று. ரெண்டாவது என்ன, எண்ணிக்கையில் போகக்கூடாது மனசு. ரெண்டாவது டோபமைன் திரவம் நல்லா சுரக்கும் மூளை பகுதியில். அடுத்தது கபாலபதி நம்ம சரியான முறையில் செய்துட்டோம்னா அன்னைக்கு முழுக்க உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நாம் இருக்க மாட்டோம். முறையாக செய்தால் ஆல்ஃபா நிலையில் மனசு இருக்கும். அடுத்ததாக கபாலபதி முறையாக செய்துட்டோம்னா நுரையீரலினுடைய காற்றை கிரகிக்கின்ற சக்தி 1.8 மடங்கு அதிகரிக்கும் கபாலபதியில். அப்புறம் டஸ்ட் அலர்ஜி, வீசிங், சைனஸ், தொடர் தும்மல், இந்த மாதிரி பிரச்சனைகள் சரியாகும். நுரையீரலில் இருக்கிற நுண் துகள்கள், ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் கூட இந்த கபாலபதி பயிற்சியில் வெளியில் வந்துடும்.
நுரையீரலுக்கும் மூக்குக்கும் இடையே இருக்கிற அந்த ப்ரீத்திங் பைப்லைன், மூச்சுக்குழலில் இருக்கிற டஸ்டெல்லாம் என்ன பண்ணோம், வெளியில் எடுத்துகிட்டு வந்துடும். சுவாதிஷ்டானத்தையும் மணிப்பூரகத்தையும் இயக்கிறதுனால தேவையற்ற படபடப்பு, பயம், மரண பயம் இதெல்லாம் நீக்கிடும். மணிப்பூர சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுனால கோபம் போயிடும், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். பயிற்சி பண்ணுறது கபாலபதி பயிற்சி. ஆனால் எவ்வளவு நன்மைகள், இது எல்லாத்தை விட முக்கியமான நன்மைகள் வந்து கபாலபதியில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். இதை பாருங்க, அதில் பாயிண்ட் நம்பர் 3 பாருங்க. மோர் தென் 11% ஆஃப் த பீப்புள் above 65 in US have Alzheimer. இன்னைக்கு மேற்கத்திய நாடுகளில், இது வந்து உலக சுகாதார நிறுவனம் சொல்கிற ரிப்போர்ட், இது 65 வயசுக்கு மேற்பட்டவங்க 11% பேர் எதில் இருக்காங்க இன்னைக்கு, அல்சைமர் ஞாபக மறதி நோயில் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஞாபக மறதி நோய்க்கு மருந்து ஏற்கனவே இருக்குது, மருந்தெல்லாம் வந்துருச்சு. ஆனால் அந்த மருந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அதிகமான தூக்கத்தை கொடுக்கும், ஒரு ட்ரௌசினஸை கொடுக்கும். மருந்தோட எஃபெக்ட் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் இருக்கும். அப்புறம் மிச்சம் 6 மணி நேரத்தில் நம்ம எங்கே வேலைக்கு போகிறது, எந்த வேலையை செய்கிறது, கஷ்டம் இல்லையா? அப்போது வாழ்க்கையே ஓட்ட முடியும். அந்த மெடிசன் போடலைன்னா உங்களுக்கு வந்து மெமரி ஸ்லிப் ஆகிடும், நிறைய ஸ்லிப் ஆகிடும். அப்போ நிறைய பிரச்சனைகள் நமக்கு வரத்துக்கு ஒரு இடத்துக்கு போயிடுவோம், ஸ்லிப் ஆகிடும். என்ன ஆகும், நம்ம திருப்பி எங்கே நம்ம போகணுன்றதே நமக்கு மறந்து போயிடும், அப்படியே நிற்போம், நம்ம ஆஃப் ஆகிடும். திருப்பி எப்போ நமக்கு திருப்பி வந்து அந்த மெமரி வருதோ அதுக்கப்புறம் தான் நம்ம ருட்டீன் ஒர்க்கே நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். அப்போ அதனாலே நம்ம வெளியில் போகிறதுக்கு பயப்படுவோம், வீட்டுக்குள்ளேயே இருப்போம். இந்த பிரச்சனைகள்லாம் இது வந்து 2035 வேர்ல்டு வைடு கூட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போது மருந்து ஏற்கனவே வந்துருச்சு, இருந்தாலும் மருந்து இல்லாத மருத்துவமாக WHO சொல்கிறாங்க கபாலபதி மற்றும் நாடி சுத்தி பிராணாயாமத்தை சிபாரிசு செய்கிறார்கள். அப்போ இந்த கபாலபதி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த அல்சைமருங்கிற பிரச்சனையிலிருந்து நம்மளை வெளிவரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி, இல்லைன்னா நமக்கு அது வராமல் பாதுகாக்கக்கூடிய பயிற்சி தான் இந்த கபாலபதி. அவ்வளோ ஒரு அற்புதமான பயிற்சி இந்த கபாலபதி. எனவே இந்த பயிற்சியை நாம் வந்து முறையாக செய்யும் பொழுது பாருங்கள், பிரெயின்ஸ் கெட்ஸ் ஆக்டிவேட்டட், மூளை சிறந்த முறையில் மூளை வேலை செய்யும். ஏர் பேசேஜஸ் ஃப்ரம் நோஸ் டு இன்சைட் த லங்ஸ் கெட்ஸ் கிளியர்டு, அதுதான் சொன்னேன். மூச்சுக்குழல் பாதையில் இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையும் வந்து வெளியேற்றுரும். எனி ஃபாரின் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் புஷ்ட் அவுட், நுண்துகள்கள், லங்ஸில் டெபாசிட்டாக இருக்கிற நுண்துகள்கள், கண்ணுக்கு தெரியாத நுண்துகள்கள் கூட வெளியில், ஏன்னா கண்ணுக்கு தெரியாமல் சேர்றது தான் பின்னாடி பெரிய பிரச்சனையே நமக்கு உருவாக்கும். அடுத்தது வந்து பாருங்கள், டஸ்ட் அலர்ஜி, சைனஸ், வீசிங், ஆஸ்மா, இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இதில் சரியாயிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஏர் வால் அதனுடைய இயக்கம் சீராக இருக்கும். அப்போ இந்த கபாலபதி பயிற்சிங்கிறது ஒரு மல்டி பர்பஸ் பயிற்சி.